தீவிர வாக்காளர் திருத்தம் என்கிற பேரில் வாக்கு திருட்டு நடைபெறுகிறது என்பதுதான் பீகாரில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது எல்லாருக்கும் பல முறை நாம் வாதித்து விட்டோம். 65 லட்சம் வாக்காளர்களே, அப்புறம் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பின்பு 21 லட்சம் பேர் மட்டும் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு பல முறை. அப்போ எஸ்ஐஆரில் நடந்த மோசடி தான் பீகார் தேர்தல் வெற்றிக்கு காரணம், என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு காரணம் என்பதை திண்டுக்கல் சீனிவாசன் ஒப்புக்கொள்வதன் மூலமாக தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆர் மூலமாக ஒரு முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக எஸ்ஐஆரை ஆதரிப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான், மக்களால் இனிமேல் நாம் தேர்ந்தெடுக்கப்படவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக மாறவே முடியாது. அவர் எப்பவுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, கூவாத்தூர்ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதிமுக இனிமேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாது. அதற்கு காரணம் அது அடமான திமுகவாக பாஜகவிடம் போய்விட்டது. இனிமேல் நாம் மக்களை நம்பி ஓட்டு வாங்க முடியாது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலே 3வது இடத்திற்கு 4வது இடத்திற்கு டெபாசிட் பறிபோகிற இடத்திற்கெல்லாம் அதிமுக கீழே பள்ளத்தாக்கு நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது.